ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஆர்த்திஸ் கிச்சனில் முட்டைக்கோஸ் போட்டுங்க, கொத்துக்கறி போட்டு கடலப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூட்டுன்னு சொல்லலாங்க, குருமான்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. கொத்துக்கறியும் கோஸும் போட்டு பண்ணோம்னா. இங்கே பாருங்கள், சோம்பு போட்டுக்கலாங்க. 2 பட்டை 2 கிராம்பு சோம்பு போட்டாங்க. அது பொரியிட்டுங்க. அப்படியே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அது அப்படியே நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒவ்வொரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. 2 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தலை போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. இது நல்லா வதக்கி விடலாங்க. கொத்துக்கறி போட்டிருக்கோம். இதுலேயே கோஸ் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதுலேயே கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதுக்கு ஒரு சாதம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் ஒரு 3 வில்ல தேங்காய் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. பட்டை 1 போட்டுக்கலாங்க பெருசாக. கிராம்பு 4 போட்டுக்கலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போடலாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த கொத்துக்கறி கூட்டுக்கு. ஒரு முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்ச விழுது அப்படியே ஊற்றிக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டேங்க. இப்போ விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வந்த உடனே நம்ம திறந்து பார்க்கலாங்க, டேஸ்ட் பண்ணலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டைக்கோஸ் போட்டு கொத்துக்கறி போட்டு கூட்டுங்க. அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இது பூரிக்கு நல்லாயிருக்குங்க, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். நான் பிளேட்டிங் பண்ணலாங்க. நம்ம அப்படியே கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு வச்சுங்க. இதுலேயும் போட்டு வச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட காரம், உப்பு எல்லாமே சூப்பராக நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க.